வந்து ரொம்ப சின்ன கிராமம் அது. அந்த கிராமத்துல ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் ஆசிரியரா பணியாற்றுறாங்க. ரொம்ப சிறந்த டீச்சர். அவங்களோட வாழ்நாள் முழுவதும் குழந்தைகளுக்கான வாய்ப்புகளுக்காக அவங்க மாநில அளவிலான போட்டிகளுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஆடல், பாடல், கவிதைகள், பேச்சுப் போட்டி, இப்படியான எல்லா போட்டிகளையும் குழந்தைகளை முன்னிறுத்தி அ ஜெயிக்க வைக்கணும், அவங்கள கலந்துக்க வைக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மிகப்பெரிய இலக்கா நாங்க பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக விஜயலட்சுமி டீச்சர் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் டீச்சர். பெருமன்றத்துக்கு வணக்கம்மா. வணக்கம். நான்சியம்மா வணக்கம். வித்யாம்மா வணக்கம். குழந்தைகளுக்கு வணக்கம். அத பிள்ளைகளை வழிநடத்திய பெற்றோர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் 100 கண்ட ஆளுமைகள். ஆளுமைகள் அப்படின்னாலே மனதை ஆட்கொண்டவர்கள், தனித்திறமையால் மற்றவர்கள் ஆட்கொண்டவர்கள், தங்களுடைய இறைவனுடைய படைப்பில் தனக்கென்று தனி திறமைகளை அடையாளப்படுத்தி சமுதாயத்தை ஆட்கொண்டவர்கள். அத்தகைய ஆளுமையாளர்களை கண்டெடுத்து இங்கே சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு நோக்கமாக இந்த இலக்கிய பெருமன்றம் இச்செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கரிசல் இலக்கிய தந்தை கி. ராஜநாராயணன் அவர்களும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான பொதுவுடைமை கவிஞர் தமிழ்மொழி அவர்களின் நாட்டுப்புற சிறார் கதைகளும் இங்கே நமக்கு இணையத்தின் மூலமாக குழந்தைகளின் வழியாக சமுதாயத்திற்கும் இலக்கிய பெருமக்களுக்கும் சென்றடைவதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த தமிழ்மொழி ஐயா அப்படிங்கிறவங்க செப்டம்பர் மாதத்துல பிறந்தவங்க. செப்டம்பர் மாதம்னாலே கலைக்கு பிறந்தவர்களுடைய மாதம் என்று நினைக்கிறேன். இன்று அண்ணா பிறந்த நாள், 17ஆம் தேதி பெரியார் பிறந்த நாள். இதே வருகின்ற 21ஆம் தேதி நாம் இப்பொழுது யாரை முன்னெடுப்பாக நடத்தி கொண்டு அவர்களுடைய பாடல்களையும் கதைகளையும் பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ ஐயா தமிழ்மொழி அவர்களின் பிறந்த நாள் செப்டம்பர் 21. பொதுவாக இவருடைய இயற்பெயர் வந்து விஜயரங்கம். அதாவது விஜயம், ஜெயம்னாலே வெற்றின்னு அர்த்தம். சமுதாயத்தில் அவர்கள் இருந்த காலத்தில் சமுதாயத்தோடு போராடி சமுதாய பொது உடைமை கருத்துக்களாக நிறைய பாடல்களை எழுதி தந்தவர். அதனால் சமுதாயம் விழிப்புணர்வு அடைந்து சமுதாயமே ஒரு ஜெயம் கொண்டது, வெற்றி கண்டது. அந்த அத்தகைய இயற்பெயரை கொண்ட தமிழ்மொழி ஐயாவின் பாடல்களை இங்கே பாடுவதற்கு ஆர்வமாகவும் உற்சாகப்படுத்தியும் ஊக்கப்படுத்தியும் முன்னே வந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். இன்று இந்த தொடர் இணையத்தின் மூலமாக 11வது வாரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 11வது வாரத்தில் இன்று முதலாவதாக தமிழ்மொழி அவர்களின் பாடலை பாடுவதற்கு ராஜபாளையம் வட்டத்தைச் சேர்ந்த விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணாபுரம் கிராமம் எனது கிராமம். எங்களுடைய கிராமத்தில் உள்ள மாபெரும் தலைவர், கல்விக்கு கண் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் பெயராலே இயங்கிக் கொண்டிருக்கும் பெருந்தலைவர் காமராஜ் மேல்நிலைப் பள்ளியின் மாணவி, 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் மாணவி, அதீத ஆற்றல் கொண்டவர். நீங்கள் இப்போது ஒரு கதையை சொன்னால் அடுத்த நிமிஷமே அந்த கதையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய திறன் உள்ளவர். சிறந்த பேச்சாற்றல் உடையவர், அழகிய கையெழுத்து உடையவர். தனது பேச்சாற்றலால் நிறைய பரிசுகளை அள்ளியிருக்கிறார். கையெழுத்துகளால் கட்டுரை போட்டிகளில் பரிசை அள்ளியுள்ளார். தற்போது நடைபெற்ற புத்தக திருவிழாவில் முதல் பரிசை வென்றுள்ளார். மிகச்சிறந்த மாணவி, படிப்பிலும் படுசுட்டி. அவர் இந்த தமிழ்மொழி ஐயாவின் பாடலை நகை வேண்டாம் பாப்பா என்ற தலைப்பில் பாடுவதற்கு அந்த தங்க குட்டி பாப்பாவை அன்புடன் அழைக்கிறேன். ஆமா.
சத்தமா செய்யும். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நகை வேண்டாம் பாப்பா, பச்சை கிளிக்கு நகை இல்லை, பாடும் குயிலுக்கு அணி இல்லை, பச்சை கிளிக்கு இல்லை, பாடும் குயிலுக்கு அணி இல்லை, பச்சை சதங்கை இல்லாமல் காட்டில் ஆடும் மயிலுக்கும், பச்சை சதங்கை இல்லாமல் காட்டில் ஆடும் மயிலுக்கும், பச்சை சதங்கை இல்லாமல் காட்டில் ஆடும் மயிலுக்கும், உச்சி கொண்டை நகை இல்லை, நகையெல்லாம் உச்சி கொண்டை நகை இல்லை, உனக்கே பாபா நகையெல்லாம், பச்சை சதங்கை இல்லாமல் காட்டில் ஆடும் மயிலுக்கும், உச்சி கொண்டை நகை இல்லை, உனக்கே பாபா நகையெல்லாம், பச்சை கிளிக்கு நகை இல்லை, பாடும் குயிலுக்கு அணி இல்லை, இச்சை மைனா பறவைக்கும் ஏதும் கழுத்தில் நகை இல்லை, பச்சை சதங்கை இல்லாமல் காட்டில் ஆடும் மயிலுக்கும், உச்சி கொண்டை நகை இல்லை, உனக்கே பாப்பா நகையெல்லாம். நன்றி, வணக்கம். இது அழகு. இந்த பாடல்ல அழகா பச்சை கிளிக்கு அப்படிங்கிற அந்த அழகான ஒரு பாடலை பாடி சென்ற மாணவிக்கு வெகு சிறந்த ஒரு பாராட்டுக்கள். அடுத்து, இந்த அழகு என்பது நாம நினைக்கிறோம் நகை போட்டாதான் அழகு அப்படின்னு பெண்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். இதனாலே வீட்டுல பிரச்சனைகள் வர்றது உண்டு. தீபாவளி வந்துச்சுனாலே போனஸ் கொடுக்கறாங்க, மகிழ்ச்சி அடைகிறத விட வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள் தான் பெருசா இருக்கு. மனைவி பட்டுச்சேலை கேட்பாங்க, அடுத்து நக்லஸ் கேட்பாங்க, நகை வாங்குறதா, பட்டு வாங்குறதா, நட்டு வாங்குறதா, பிள்ளைங்க அதற்குரிய ஆடைகள் கேட்பாங்க. அப்போ தனக்கு கொடுத்த கிடைக்கக்கூடிய அந்த பொருள் கிடைக்கலனாலே அன்றைய விழாக்கள் மகிழ்ச்சியா இல்லாமலே சோகமா போகும். அந்த பிள்ளைகிட்ட நாம சொல்லணும், நகை என்பது மேலும் ஒரு அழகு சேர்ப்பதற்கு தானே ஒழிய, ஆனா புன்னகை என்பது நமக்கு மிகச்சிறந்த அழகு அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு இயல்பை சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்க்கணும். மாணவ செல்வங்களை தெரிஞ்சுக்கணும். இயல்பாவே நம்ம இதழ் கடை போறோம், நம்ம புன்னகையாக இருந்தாலே போதுமானது. அது ஒரு சிபாரிசு. அழகு ஒரு சிபாரிசு தான், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தேவையில்லை. நம்ம அங்க கை நிறைய வளையல் போடணும், சைக்கிள் செயின் மாதிரி செயின் போடணும், காதுல குண்டலம் போடணும், இப்படிலாம் போடணும் அப்படிங்கிறது தேவையற்றது. இயல்பாவே எதற்கு அழகு அப்படிங்கிறது. பச்சை கிளி ஏதாவது போட்டிருக்கா, ஆனா அழகா இருக்கு. மயில் ஏதாவது போட்டிருக்கா, ஆனா அழகா இருக்கு. எதெல்லாமே பாருங்களேன். ஒரு பொதுவா உயிரினங்கள்லாம் ஆண் அழகா இருக்கும். மயில்ல பாருங்க தோகை வச்சு ஆண் தான் அழகா இருக்கும். சிங்கம் வச்சுக்கோங்க, ஆண் சிங்கம் பிடரி வச்சு அழகா இருக்கும். சாதாரண ஒரு நம்ம வீட்டுல வளர்க்குற சேவல் பாருங்க, அதுக்குதான் கொண்டை வச்சு அழகா இருக்கும். ஏனோ இந்த மனிதன் மட்டும்தான் பெண் அழகா அழகுன்னு சொல்லி அதுக்கு அவங்கள மேல இன்னும் ஒரு திரிப்பு, நகைகள் போடணுங்கிற ஒரு திரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. இதே மாற்றக்கூடிய ஒரு கருத்து நிறைந்த ஒரு பாடல் இது. அடுத்ததாக பாடல் ஐயா தமிழ் மொழியின் பாடலை பாடுவதற்கு அரசு மேல்நிலைப்பள்ளி மேல கோபாலபுரம் வத்ராயிருப்பு வட்டம், சிவகாசி கல்வி மாவட்டம். சாரதி, நல்ல அழகிய ஒரு பெயர். சாரதி அப்படின்னாலே தேர் ஓட்டி செல்பவன் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையில கிருஷ்ண பகவானுக்கு சாரதி, பார்த்தனுக்கு சாரதி ஓட்டுறதுனால பார்த்த சாரதி என்ற ஒரு பெயர் உண்டு. இவர் நான் சாரதி 7ஆம் வகுப்பு படிக்கிறாரு. இவருக்கு ஓவியம் வரைவதில் மிகச்சிறந்த ஆர்வம்.
மிக திறமையான ஓவியர் ஓவியர். அதாவது நாம சாதாரணமா ஒண்ணு வரையணும்னு நினைப்போம், பிள்ளையாரே வரையணும்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம எடுப்போம், அது பார்த்தா குரங்கு மாதிரி வந்துடும். இந்த திறன் எல்லாமே நுண்கலைகள். இந்த நுண்கலை திறமை எல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது இந்த குழந்தைக்கு வெகு சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. இவர்கள் அழகிய ஒரு பாடல் காவிரி நதி பற்றி பாட வராங்க. வாங்கம்மா. சாரதி செல்லம், ரெடியா இருக்கீங்களா? சாரதி ரெடியா இருக்கோம். பாடுங்கம்மா. வணக்கம், நான் சாரதி. வணக்கம், நான் சாரதி. அரசு மேல்நிலைப் பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் பள்ளி மேலகோபாலபுரத்தில் உள்ளது. இந்த பாடலுக்கு வாய்ப்பு தந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நன்றி கலந்த வணக்கம். இப்பொழுது நான் தமிழ் மொழி தாத்தா எழுதின பாட்டை பாட போறேன். அதுக்கு முன்னாடி காவிரியாரை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். கர்நாடக மாநிலத்துல உள்ள குடகு மலையில தலைக்காவிரி என்ற இடத்துலதான் காவிரி ஆறு உற்பத்தி ஆகுது. இது 800 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயுது. இது தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுகிறது. இது சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீலங்கப்பட்டினம் என 2ஆக பிரிகிறது. பின்பு திருச்சிராப்பள்ளிக்கு முன் பாடின பாட்டை பாட போறேன். வழிந்து வரும் காவிரி வாசம் தரும் பூவிரி பொழிந்து தமிழ் பாடலாம் வா வா வா. வழிந்து வரும் காவிரி வாசம் தரும் பூவிரி பொழிந்து தமிழ் பாடலாம் வா வா வா. மலர் பூங்காவில் ஆடலாம் வா வா வா. உலகு தந்த காவிரி கொஞ்சுகின்ற பூவிரி படையேறி நீந்தலாம் வா வா வா. தமிழ் பட்டாடை ஏந்தலாம் வா வா வா. திரை விரியும் காவிரி சிந்துகின்ற பூவிரி கரையேறி ஆடலாம் வா வா வா. தென்றல் காற்றோட பாடலாம் வா வா வா. காவிரி ஆறு எவ்வாறு மக்களுக்கு தண்ணீர் தேவைக்கும் விவசாயத்திற்கும் உதவுகிறதோ அதே போல் நாமும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். நன்றி. ஒரு கடைசியில ஒரு கருத்து சொன்னாரு, காவிரி ஆறு போல் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. பொன்னி நதி அப்படின்னு பேர். பொன்னி நதிக்கு காவிரி ஆறு, அதாவது ஒரு சினிமா பாட்டு வந்து பல பாட்டுகள் இந்த பொன்னி நதியில் ஒரு பாடல் இப்ப கூட பொன்னியின் செல்வன் அந்த ஒரு பாட்டு இருக்குமே, பொன்னி நதி பக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அகண்ட இடம், அகண்ட காவிரின்னு சொல்லுவோம். ஆனா இது உற்பத்தி ஆகிற இடம் பாத்தீங்கன்னா ஆடு கூட தாண்டிடும். அதான் ஆடு தாண்டும் காவேரின்னு பேரு. அதுக்கப்புறம் அது வெளியில வந்து பறந்து தெரிந்து பல கிளை பெயர்களோட ஓடிக்கிட்டு இருக்கு. அகண்ட காவேரியா ஓடிக்கிட்டு இருக்கு. தஞ்சை திருச்சி பகுதியை வளப்படுத்தி கொண்டிருக்கிறது. என்றும் மற்றாத போகம் விளையக்கூடிய ஒரு அந்த நிலமாக அந்த இடங்களை செம்மைப்படுத்தி சோழ நாடு சோர்வுடைத்து அப்படிங்கிற பெயர் வாங்கி கொடுத்ததே இந்த காவிரி. இப்பதானே நாம நெல்களை எல்லாம் அறுத்து அந்த நெல் கதிர்களை கட்டா போட்டு பரப்பி மிஷின் இப்ப வந்து மிஷின்லயே கொடுத்துருக்காங்க. அது வந்து நெல் தனியா வைக்கோல் தனியா கொண்டு வந்தது. முன்னெல்லாம் என்ன செய்வாங்களாம், மாடு கட்டி போராட, அது பாடலே உண்டு, மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்தனர். ஏன்னா அந்த வைக்கோல வட்டமா போட்டு மாடை மிதிப்பாங்க. மிதிக்கும் போது அந்த நெல் தனியா வைக்கோல் தனியா வரும். வைக்கோல உதறி ஒரு போர் மாதிரி உயரமா அதை போட்டு வைப்பாங்க. இப்ப மாடு மிதிச்சா நேரம் பத்தாது, அவ்வளவு நெல் கதிர்கள் இருக்குது. அதனால யானையை விட்டு மிதிக்க விடுவாங்களாம். அப்படி ஒரு செல்வ செழிப்பு மிகுந்த பகுதியாக மாற்றக்கூடிய காவிரி ஆறு அத்தகைய பயன் தரக்கூடிய ஆறாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற கருத்துடைய பாடலை
மிகச் சிறப்பாக சாரதி அவர்கள் பாடினார்கள். அழகான ராகத்தோட தனது மழலை குரல்களை பாடினாங்க. ரொம்ப அழகா இருந்தது. அடுத்ததாக கதை, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதை. இன்னைக்கு பாட்டி தாத்தா தினம் தெரியுமா? இன்னைக்கு செப்டம்பர் 15 யாரோ பிறந்த நாள் சொல்றோம் இல்லையா? பாட்டி தாத்தாக்கள் தினம். அதாவது எத்தனையோ டாக்டர்கள் இருக்கலாம், எவ்வளவோ படிச்சிருக்கலாம், ஆனாலும் பாட்டி மாதிரி ஒரு சிறந்த மருத்துவரை உலகத்தில் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஆசிரியர் நிறைய படிச்சிருப்பாங்க. நான் அந்த சப்ஜெக்ட்ல அது வாங்கியிருக்கேன், இந்த சப்ஜெக்ட்ல PhD வாங்கியிருக்கேன் அப்படின்னு எத்தனையோ இருக்கலாம், எத்தனையோ மேடை கண்டிருக்கலாம், கலந்துருக்கலாம். தாத்தா மாதிரி ஒரு சிறந்த டீச்சரை உலகத்துல யாரும் பார்த்திருக்க முடியாது. நானும் அல்லது என் பிள்ளைகளும் பார்த்திருக்க முடியும். அவங்கதான் நமக்கு முதல் டாக்டர், முதல் ஆசிரியர்கள். இன்று பாட்டி தாத்தாக்கள் தினம். உங்க வீட்டுல பாட்டி தாத்தாக்கள் இருந்தா அவங்கள வாழ்த்து சொல்லிடுங்க. அவங்களோட நம்ம இருக்கும்போது நிறைய கதைகள் மூலமாக நம்மளை வழி நடத்துவாங்க. இந்த கதைகள் தான் நம்மளே ஒரு சிறந்த கற்பனை ஆசிரியராக, இப்படி எல்லாம் இருந்ததுனால நம்ம இப்படி வாழணுங்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தலைவனாக, ஒரு நாட்டாமையாக, ஒரு கணக்கு சொல்லக்கூடிய கணக்கு பிள்ளையாக, கணக்கு பார்க்கறதுக்கெல்லாம் அந்த அறிவு திறனை இந்த கதைகள் நமக்கு கொடுக்கும். அதையும் கலை இலக்கிய பெருமன்றம் செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த சிறார்களுக்கு இளம் வயதிலேயே இந்த கதைகளை சொல்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கும் கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு ஒரு வணக்கம். இப்போ இந்த மாணவர் யாரு கதை சொல்ல போறான்னு பார்க்கலாம். கதையோட தலைப்பு கொடுக்கல, ஆனா தமிழ்மொழி ஐயா அவர்களின் கதை சொல்றவங்க தன்விகா, 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அல்பேர்னியா பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, கோவை, அதுல இருந்து வந்திருக்காங்க. அம்மா ரெடியா இருக்கீங்களாயா? தன்விகா. வணக்கம். நான் இப்பொழுது தமிழொலி தாத்தா எழுதிய மரக்கட்டை பீடமான கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல ஒரு மரக்கட்டை இருந்துதான். அத கீழே கிடந்தது. அதை எல்லாரும் மிதிச்சுட்டே போனாங்களாம். அதுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துதான். ஏன் நம்மளை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க. அப்ப அது ஒரு தச்சரை பார்த்துச்சான். அப்ப அது அந்த தச்சர் கிட்ட சொல்லுச்சான், என்னை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்கன்னு அதோட கவலை எல்லாத்தையும் சொல்லிச்சான். அப்ப அந்த தச்சர் அந்த மரக்கட்டையை எடுத்துட்டு போய் முதல்ல அறுத்தாங்களாம். அப்ப அந்த மரக்கட்டை ஐயோ வலி தாங்க முடியாம அழுதுச்சான். அப்ப அந்த தச்சர் சொன்னாங்களாம், கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு, கொஞ்ச நேரம் வலித்தாங்கன்னு சொன்னாங்களாம். அப்புறம் திரும்பியும் ஆணி அடிக்கும் போதும் அதை அழுதுச்சான். அப்புறம் திரும்பியும் தச்சர் சொன்னாங்களா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் அது ஒரு அழகான மரப்பலகையா மாத்துனாங்களாம். அப்ப சாமி எல்லாத்தையும் ஊர்வலம் கொண்டு போகும்போது அதையும் அந்த பலகை மேல சாமிய வச்சாங்களாம். அப்ப அது ஒரு அழகான மரப்பீடமா மாறிச்சான். அப்ப சாமிய தொட்டு கும்பிடும் போது அந்த மரப்பீடத்தையும் தொட்டு கும்பிட்டாங்களாமா. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததாமா. இதனால என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு வலிய தாங்கினாதான் நமக்கு ஒரு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். சூப்பர்மா. மன வலிமை இல்லாத வாழ்க்கையே கிடையாதுங்கிறது ஒரு அர்த்தமுள்ள ஒரு கதை. இது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது இது நாங்க மாணவர்களுக்கு இதுல கதை சொல்றது உண்டு. சில குழந்தைகளை நம்ம அடிச்ச உடனே என்ன செய்யணும்னா, அது டீச்சர் அடிக்காங்க, நான் பள்ள போக மாட்டேன். சில பேர் பைய தூக்கிட்டு போய் ஏதாவது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்துருப்பான். சில பேர் நான் வரவே இல்லைன்னு அவங்க ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் அம்மா தூக்கி கொண்டாந்து விட்டுட்டு போவாங்க. அதாவது பாறையில இருந்து 2 கல்லு வெட்டி எடுத்தாங்க. மிகப்பெரிய கற்களாக வெட்டி எடுத்துட்டு அதை ஊருக்குள்ள கொண்டு வந்தாங்க. அங்கு கோயில் வேலைப்பாடு நடந்துட்டு இருந்தது, பிரகாரம் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் சிலை செய்வதற்காக இந்த கற்களை கொண்டு வந்தாங்க. எந்த கல்லு சிலை செய்வதற்கு ஏதுவான ஒரு கல் இருக்கும், அது மாதிரி அந்த சிற்பி அதை தட்டி அத சிலை செய்வதற்கு ஏதுவா செதுக்குனார். முதல் கல்லு செதுக்கும் போது ஐயோ எனக்கு வலிக்குது, ஐயோ எனக்கு வலிக்குது, விடுங்க விடுங்கன்னு அழுதுகிட்டே இருந்துச்சான். சிற்பிக்கும் வலிக்கும். ஏன்னா கொத்தும் போது அந்த கல்லுல உள்ள சின்ன சின்ன துகள்கள் பூரா கையில குத்தும், தவறி சுத்தியதும் கையில குத்தும். வலியோடதான் அவரு செய்யறாரு.
கல்லும் என்ன சொல்லுங்க, வலிக்குது, விடு விடு விடுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சு. சரின்னா அந்த முதல் கல்லை தூக்கி அப்படியே வச்சுட்டாரு. ரெண்டாவது கல்லை எடுத்தாரு. ரெண்டாவது கல்லை எடுத்து அதையும் செதுக்கினார். அந்த கல் அப்படியே தன்னுடைய வலிகளை பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்துச்சு. அவர் கை லாபகமா அப்படியே கொண்டு போய் ஒரு சிலையை செஞ்சு முடிச்சார். முடிச்ச உடனே அந்த சிலையை எடுத்து கொண்டு போய் ஆராதனைக்கு கடவுள் சிலையா மாத்தி அங்க மூலஸ்தானத்துல வச்சாங்க. என்னை செதுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன கல் எடுத்து அந்த கோயிலுக்கு வாசப்படியா போட்டாங்க. இப்ப கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் நடந்து முடிந்தது, பூஜைகள் முடிந்தது. அந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் வலிகளை தாங்க மாட்டேன் அப்படின்னு அழுத அந்த கல்ல வாசல் படிய மிதிச்சு மிதிச்சு போனாங்க. வலிகளை தாங்கி கொண்டு அமைதியா இருந்து தன்னை சிலையாக செதுக்கி கொண்ட அந்த கல்ல எல்லாரும் கையெடுத்து வணங்கி மதிச்சாங்க. அப்போ நம்ம வலிகளை மதிக்கப்படணுமா மிதிக்கப்படணுமா நாம தான் தேர்ந்தெடுக்கணும். சில வலிகளை நாம பொறுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி மதிக்கிற அளவுல வாழலாங்கிற கருத்துடைய ஒரு கதைய இந்த பாப்பா வெகு சிறப்பா சொன்னாங்க. இருந்த பாராட்டுக்கள் அம்மா தன்விகா, சிறப்பு. அடுத்ததாக கதைக்கு அப்புறமாக ஒரு சின்ன பாடல், தமிழ்மொழி ஐயாவினுடைய பாடல் நிலா. நிலாவை பற்றிய ஒரு பாடல். நம்ம நிலாவை அம்புலின்னு சொல்லுவோம். இந்த அம்புலியை பற்றி பாடுவதற்கு பாடகர் ரா நவீன்குமார், 7ஆம் வகுப்பு, அரசு மேல்நிலைப்பள்ளி, மேலகோபாலபுரம், பத்ரா பட்டம், சிவகாசி கல்வி மாவட்டம். ஐயா, நீங்க குரல் பயிற்சிக்கு வந்தீங்களா? சாத்தூருக்கு. நவீன்குமார் குரல் பயிற்சிக்கு 9 நாள் சாத்தூருக்கு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அங்க குரல் பயிற்சியில கலந்துக்கிட்டாங்க. இவங்க குரல் பயிற்சியில கலந்துகிட்டதை விட அங்க போயிட்டு ஸ்கூல் பள்ளிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம், ஸ்பார்க் அப்படிங்கும் இல்லையா? அவங்க குரல் படிச்சாங்களோ இல்லையோ, ஆனா பள்ளியில வந்த பிறகு மனப்பாட பாட்டு தரவா படிச்சிருந்தாங்க. இப்பவும் இந்த பாடலை சொன்ன உடனே ஒரே பாடங்களில உட்காந்து அதை வந்து மனப்பாடம் பண்ணி அந்த ஒரு ஸ்பார்க் அவங்களுக்கு அங்க கிடைச்சதுல அந்த ஆர்வம், அந்த படிக்கிற மனன திறமை அந்த 9 நாள் பயிற்சியில கிடைத்து அது இப்போ பள்ளியில இவங்களுக்கு பாடங்கள் படிப்பதற்கும் மனனம் செய்வதற்கும் ஏதுவாக இருக்கு. இதுக்கு முதல்ல நாம ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பாராட்டு சொல்லணும். ஏன்னா இந்த பயிற்சி வகுப்பை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து அந்த நடத்துவதற்கான ஏற்பாடு செய்து முழுமையாக செயல்பட வைத்த அந்த செயல் திட்ட வடிவம் கொடுத்தார் ஆட்சி தலைவருக்கு மிகுந்த ஒரு நன்றி வணக்கம். ஏன்னா இவர் மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய பிள்ளைங்க அங்க வந்ததுல நூத்துக்கணக்கான மாணவர்களுக்கு இதுல குரல் நிறைய மனப்பாடம் பண்ணி எவ்வளவு முடிந்தோ அவளை படிச்சாங்க, அங்க படிக்க வச்சாங்க. திரு ராஜசேகர் ஐயா அவர்கள், திரு ஜான்சி அம்மாவும் அவங்களுடைய வழிகாட்டுதல நிறைய மாணவர்கள் படிச்சாங்க. ஆனா அதனுடைய தாக்கம் பள்ளியில இருக்கு. அவங்க கற்றுக் கொடுத்த அந்த எப்படி மனனம் செய்யணும், எப்படி நேரம் உட்கார்ந்து அதை படிக்கணும் அப்படிங்கறத அந்த சொல்லிக் கொடுத்த அந்த வழிகாட்டுதலினுடைய உள்வாங்கி அதனுடைய தாக்கம் பள்ளியில படிப்பு திறமையில அவங்களுக்கு வெளிப்படுது. அதை நாங்க உணர்றோம். நானும் அந்த கேம்புக்கு போயிருந்தேன். எங்க மாணவர்கிட்டே அதை உணர்றேன், இவர்கிட்டயே அதை நான் உணர்றேன்னு நினைக்கிறேன். ஐயா உங்களுடைய பாடல பாடுங்க. நவீன்குமார், நவீன்குமார் கேக்குதாங்க? நவீன்குமார் நீங்க தானா? அனைவருக்கும் சொல்லுங்க 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 சொல்லுங்கயா. நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில மேலகோபாலபுரத்துல படிக்கேன். நான் தமிழ் வழியில 7ஆம் வகுப்பு படிக்கேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் எனக்கு இந்த வாய்ப்பு தந்த நன்றி கலந்த வணக்கம். நான் இன்னைக்கு நிலா பாட்டு பாட போறேன். அதுக்கு முன்னாடி நிலாவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கதிரவன் கண்ணுறங்கும் நேரத்தில் காருருளை போக்கி வருவாயோ, கீழிறங்கி வருவாயோ, கிழக்கில் நீயும் உதிப்பாயோ, சூரியனிடமிருந்து ஒளியை பகலில் பெற்று இரவில் ஒளியை தருகிறது. அனைத்து குழந்தைகளும் நன்றாக சாப்பிடுவதற்கு நிலாதான் காரணம். நிலாவை காட்டின தாய்மார்கள் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவார்கள். நான் இப்ப நிலா பாட்டு பாட போறேன். எல்லாரும்
பட்ட நீலா பார்க்கவா, வான நீலா பார்க்கவா, எட்ட எட்ட ஓடுகின்ற இரவு நீலா பார்க்கவா, வட்ட நீலா பார்க்கவா, வான நீலா பார்க்கவா, எட்ட எட்ட ஓடுகின்ற இரவு நீலா பார்க்கவா, லா 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 லா. மோக நீலா பார்க்கவா, முத்து நீலா பார்க்கவா, மேக மேக குதிரை ஏறி மின்னும் நீலா பார்க்கவா, மோக நீலா பார்க்கவா, முத்து நீலா பார்க்கவா, மேக மேக குதிரை ஏறி மின்னும் நீலா பார்க்கவா, லா 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 லா. அந்தி நீலா பார்க்கவா, அழகு நீலா பார்க்கவா, முந்தி முந்தி நீரில் வந்து மூழ்கும் நீலா பார்க்கவா, அந்தி நீலா பார்க்கவா, அழகு நீலா பார்க்கவா, முந்தி முந்தி நீரில் வந்து மூழ்கும் நீலா பார்க்கவா, லா 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 லா. தமிழ் ஒலி தாத்தா பாட்டை கேட்டீங்களா? இந்த பாட்டுல என்ன தெரிஞ்சுச்சு? வாங்க பார்க்கலாம். நிலா எவ்வாறு தன்னிடம் உள்ள ஒளியை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்கிறதோ, அதுபோல் நாமும் நமக்கு கிடைக்கின்ற பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதே முதன்மையானவர்களாக திகழ வேண்டும். நன்றி. நன்றி. சூப்பர் 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 சூப்பர்மா. நல்லா மேக குதிரை ஏறி இந்த மாலை நேரத்து நிலாவை பார்ப்பதற்கு அழைத்து சென்ற நவீன்குமார் ரொம்ப அழகு. என்ன மாதிரியான வடிவத்தில எல்லாம் நிலா இருக்கு. அதற்கு வட்ட நிலா. நம்ம பெண்களை தான் முகத்துக்கு நிலாவை ஒப்பிடுவோம். நிலாவிலே களங்கம்னு ஒன்று சொல்லுவோம். அதுல சில மேடு பள்ளங்கள் இருக்கும். இங்க இருந்து பார்க்கும்போது பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு கதையை நம்ம பாட்டி அங்க உட்காந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. நம்ம நிலாவை காட்டி சோறு போட்டுருக்கு. கூடவே நல்லா வருமா? கூட நிலா வருமா? மேகம் போகிறதுதான் நம்ம கூட நிலா வர மாதிரியே தெரியும். பாட்டி அங்க உட்காந்து வடை சுடுறாங்களா? அப்பா பத்தவங்களா அம்மாவை பத்தீங்களா? எந்த பாட்டியும் அங்க கிடையாது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அது வந்து மலைகள் வந்து மேடு உயரமான உச்சி நடுவில் பள்ளம் அப்படி இருக்கும். அந்த நிலாவுக்கு ஒளி கிடையாது, சுய ஒளி கிடையாது. அது சூரியனுடைய ஒளி அது மேல படுது. அப்ப படும்போது அந்த உயரமான இடத்துல வந்து நல்ல வெளிச்சம் கிடைக்கும், பள்ளமான இடத்துல இருட்டாது. அந்த வடிவத்தை வச்சுதான் நம்ம பாட்டி உட்கார்ந்து வடை சுடுறாங்க. நம்மளா ஒரு வடிவத்தை பார்த்து கற்பனை பண்ணும். அதாவது நிலா வந்து சூரிய ஒளியை வாங்கி நமக்கு அது அப்படியே எதிரொலிக்கும். அவ்வளவு அந்த அழகான பௌர்ணமி அன்னைக்கு வட்டமா தெரியும். அதனால வட்ட நிலா அழகா பண்ணாரு. அது ரைமிங்கா அது அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இடையே உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரா அவருக்கு மிகுந்த பாராட்டுகள். அது தாய் இருந்த பெற்றோரா யாராயினும் அவருக்கு மிகுந்த பாராட்டுகளை சொல்லிக்கலாம். இந்த வட்ட நிலா, அழகு நிலா, அந்தி நிலா, மாலை நிலா, இந்த மாலை நிலா வெளிச்சத்திலேயே உட்கார்ந்து மாடியிலேயோ இயற்கை நிறைந்த இடங்களிலே உட்கார்ந்து முட்டாஞ்சோறு சாப்பிட்டா சுகமே தனி. கவிஞர்களுக்கு கூட கவிதை பிறக்கும் இடமே எதுதான்? அந்த நிலாவை பார்த்தது, அந்த நிலவை முகத்தின் பெண்ணை பார்த்தது. ஆக இந்த நிலாவை பத்தி அழகா வர்ணனையோட ஒரு பாடலை மிக அழகாக பாடினாங்க. அற்புதம். அடுத்ததாக வணக்கம்மா. வணக்கம். ஒரே நீங்க சரியா சொன்னீங்க. நிலாவை அதுக்கு ஒளி கிடையாது நிலவுக்குன்னு. ஆனா நவீன்குமார் வந்து பாடின போது பகலில் நிலா சூரியன்ல இருந்து ஒளியை வாங்கி இரவில் ஒளிர்கிறதுன்னு சொன்னா, அதனால குழந்தைங்களுக்கு அதை சொல்லுங்க. அது வந்து நம்ம எப்படி சூரியனை வந்து 9 மணி நேரம் தான் பார்க்க முடியுமோ, அது மாதிரி நிலாவும் ஒரு சில மணி நேரங்கள் தான் பார்க்க முடியுமா ஒழிய, சூரியனும் நிலவும் எப்போதுமே ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் பார்க்கின்ற நேரம்தான் நம்முடைய பூமியின் கோணத்துக்கு ஏற்ப மாறுபடுத ஒழிய,
அது எப்பவுமே ஒளிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால பகலில் வாங்கி இரவில் கொடுக்குது அப்படின்னு அந்த தம்பி சொன்னது அது திருத்துங்க. குழந்தைங்க கிட்ட அறிவியல் இது வளரட்டும். நீங்க சொன்னீங்க எதிரொலிக்குது. ஆமா. அதாவது சூரியனுடைய ஒளி பிரகாசமா இருக்கிறதுனால இப்ப நம்ம வானத்துல பாக்குறோம், இரவு நேரத்துல அத்தனை நட்சத்திரங்கள் பாக்குறோம். அத்தனை நட்சத்திரமே சூரியன்கள் தான். அவ்வளவு பகல்ல நமக்கு இந்த தெரிகிற ஒரே நட்சத்திரம் வந்து சூரியன். இந்த சூரியனுடைய ஒளி பிரகாசமா இருக்கிறதுனால மற்ற கிரகங்கள், மற்ற துணை கிரகங்களுடைய ஒளி மங்கலாக நமக்கு தெரிவதில்லை. அவ்வளவுதான். அதைத்தான் அவரு பகல்ல வாங்கி அப்படிங்கறத கவிஞருடைய கற்பனைகள் அதை அப்படியே சொல்லியிருக்காங்க. இல்ல குழந்தைங்களுக்கு அறிவியல்ல வந்து அதை சொல்லி கொடுங்க. அது சொல்ல வரேன். சரி, நன்றிங்க. அடுத்ததாக கதை சொல்றேன். அடுத்ததாக ஒரு கதை. கதையோட தலைப்பு தமிழ்மொழி தாத்தாவுடைய கதைதான். சொல்ல போறவங்க துவாரகம் 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இவங்க படிக்கிற பள்ளி வந்து அல்கேர்னியா பெண்கள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, கோவை. அம்மா துவாரகா இருக்கீங்களா? தங்கம் வணக்கம். வணக்கம். கதை சொல்லுங்க. வணக்கம். நான் தமிழொலி தாத்தா எழுதிய வீரனாய் மடிவதே மேல் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல ஒரு கிளி இருந்தாமா. அந்த கிளிக்கு வெளியே போய் நல்லா பறக்கணும்னு ஆசையாமா. ஆனா அந்த கிளிக்கு ரெக்கை இல்லையாமா. அதனால அந்த கிளி பூனை கிட்ட உதவி கேட்டுதாமா, எனக்கு திறந்துடு அப்படின்னு. ஆனா பூனை வந்து, நீ உன்னை சாப்பாடு வைக்கும் போது திறப்பாங்கல்ல, அப்ப நீ ஓடி வந்துட்டு நான் உன்னை எங்கேயாவது மறைச்சு வச்சிடுறேன், எனக்கு 2 நாள் கழிச்சு அவங்க தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சாமா. சாப்பாடு வைக்கும் போது அதே மாதிரி கிளியும் ஓடி வந்துருச்சாமா. பூனை மறைச்சு வச்சிருச்சாமா. அவங்க 2 நாளுக்கு அப்புறம் தேடவே இல்லையாமா. அதனால தேடலன்ட்டு அந்த பூனைய கிளி வெளியே வச்சாமா. பூனை வந்து, நான் இப்போ உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லும் போது கிளி சொல்லிச்சாமா, நீ என்னை வெளியே விட்டுறேன்னு சொன்ன, இப்ப என்ன சாப்பிட போறேன்னு சொல்லும் போது முடிவதே வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுச்சாமா. கதையில இருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம சீக்கிரம் யாரையும் நம்ப கூடாது. நன்றி, வணக்கம். உண்மைமா, உண்மை உண்மை உண்மை. யாரையுமே நாம என்ன செய்யக்கூடாது, வெகு சீக்கிரமா நம்பிடக்கூடாது. அழகான கருத்துள்ள ஒரு கதை. ஒருவனுக்கு ஆத்துல குளிச்சு போனோம். அப்படி ஆத்துல குளிக்க போகும்போது அங்க ஒரு ஆமைய பார்க்கணும். ஆமைய பிடிச்ச உடனே அந்த ஆமைய அப்படியே அவனுக்கு சமைச்சு சாப்பிடணும்னு ஆசை. உடனே அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போன அந்த ஆமை தொட்டோடனே அது என்ன செய்ய, தன்னுடைய கை காலெல்லாம் சுருக்கி போட்டுக்குள்ள முடக்கி, அதுக்குள்ள முடக்கி பாதுகாப்பா இருக்கும். இவன் நம்மளை பாதுகாப்பா கொண்டு போறான் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருந்துச்சு. அங்க போன உடனே அவன் என்ன செஞ்சா, சமைச்சுதானே சாப்பிட போறான். அடுப்பை பத்த வச்சா, பானைக்குள்ள தண்ணி வச்சு ஆமை உள்ள போட்டான். அது சூடு ஏறி, தண்ணி சூடு ஏறும் போது அப்படியே அவ்வளவு ஒரு சுகம் இருந்தது பாருங்க. அந்த ஆமைக்கு அவ்வளவு ஒரு சுகம். நமக்கு இப்படி ஒரு சுகம் எதுவும் கொடுத்தது இல்லைன்னு அந்த சூட்லயே அப்படியே கிடந்துட்டே இருந்துச்சு. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது உடம்பு சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கடைசியில செத்தே போனேன். அதனால நம்பி அப்பவே அது ஆமை என்ன பண்ணிருக்கலாம், இருக்கலாம், தோன்றிருக்கலாம், தப்பிச்சு ஓட பிராக்டிஸ் இருக்கலாம். ஒண்ணுமே இல்லை. கடையே ஒரு அந்த சுகம், அடுத்து அந்த வெந்நீர் சுகம், அந்த நம்பி அப்படியே உட்கார்ந்து அப்படியே கிடந்தது. கடைசியில இறந்து போனோம். இதே போல நம்ம ஆரம்பத்துல யாரையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு பாதுகாப்பானவங்க, உண்மையானவங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்க. அழகான கருத்து ஒரு கதைன்னு சொன்னாங்க. போனவர் என்ன செய்வாரு? அம்மா நீங்க மியூட்ல போட்டுருங்க. தேவையில்லாத சவுண்ட் இங்க வருது. பேசுறவங்க மட்டும் கொஞ்சம் இது பண்ணி பேசுங்க. அடுத்தது பாடல். இந்த பாடலை பாடுறவங்க நம்மளுடைய ஐயாவினுடைய பாடல், குதிரை பற்றிய ஒரு பாடல். பட்டாள குதிரைங்கிற தலைப்புல இந்த பாட்டு. இத பாடுறவங்க ஹரிணி அப்படிங்கிற பாப்பா 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் பெருந்தலைவர் காமராஜ் மேல்நிலைப் பள்ளி கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த மாணவி.
இப்போது இந்த விஜயலட்சுமி பட்டாள ஆசிரியர் குதிரைங்கிற பாடல பாடுவாங்க. விஜயலட்சுமி டீச்சர் நவநீதன் அவங்க மியூட்ல போடுங்க. நவநீதன் நவநீதன் நவன்குமார் நான் மியூட்ல போட்டா நீங்க எடுத்துடுறீங்க. உங்ககிட்ட இருந்தா சத்தம் வருது. நான் போட்டு சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீஹர்னி. திருத்தலை காமராஜர் பள்ளியில இருக்கேன். பட்டாள குதிரையை பற்றி பாட இருக்கேன். ஓய்ந்து வருகிறது பட்டாள குதிரை, ஓய்ந்து வருகிறது பட்டாள குதிரை, ஓடி வருகிறது பட்டாள குதிரை, ஓய்ந்து வருகிறது பட்டாள குதிரை, ஓடி வருகிறது பட்டாள குதிரை, பாய்ந்து வருகிறது பட்டாள குதிரை, பாய்ந்து வருகிறது பட்டாள குதிரை, பார் பார் எனது பட்டாள குதிரை, பார் பார் எனது பட்டாள குதிரை, ஓய்ந்து வருகிறது பட்டாள குதிரை, ஓடி வருகிறது பட்டாள குதிரை, தில்லின பாபு தூங்கிய குதிரை, தில்லின பாபு தூங்கிய குதிரை, தேசிக்கு ராஜா மாற்றிய குதிரை, தில்லின பாபு தூங்கிய குதிரை, தேசிக்கு ராஜா மாற்றிய குதிரை, புள்ளிருந்தாலும் உண்ணாத குதிரை, புள்ளிருந்தாலும் உண்ணாத குதிரை, போ போ அதுதான் பொம்மை குதிரை, போ போ அதுதான் பொம்மை குதிரை, ஓய்ந்து ஓய்ந்து வருகிறது பட்டாள குதிரை, ஓடி வருகிறது பட்டாள குதிரை. நன்றி, வணக்கம். நன்றி. குதிரை அந்த காலத்துல அரசர்கள் மன்னர்கள்லாம் குதிரைப்படை வச்சிருப்பாங்க போர்க்காலத்துக்கு. இப்பவும் இருக்குது. அந்த குதிரையில ஏறி நிறைய வீரர்கள் எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு சண்டைக்கு போவாங்க. இப்போ எல்லாரும் அதுக்கு பயன்படுத்தினாலும் ஒண்ணு, நெப்போலியன் என்ற மாவீரன் ஒருத்தர் இல்ல, அவர் குதிரையை பெருமா பயன்படுத்தினார், போர்க்காலத்துக்கும் பயன்படுத்தினார். தான் போருக்கு செல்லும் காலத்துல இவர் ஒரு குதிரையில அமர்ந்திருந்தா இன்னொரு குதிரையில சாக்கு மூட்டையில புத்தகங்களை கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்தி இருப்பார். அவரே ஒரு எழுத்தாளர், 4000க்கும் மேல கட்டுரைகளை எழுதியிருக்காரு. அந்த புத்தகங்கள் எங்கு போனாலும் கூடவே புத்தகத்தை எடுத்துட்டு போற பழக்கம், வாசிக்கிற பழக்கம் நெப்போலியனுக்கு உண்டு. அந்த வீரனை எதிர்கொண்டு போரிட்டு ஜெயிப்பதற்கு அக்காலத்துல மிகுந்த கடினம், ராஜதந்திரம் மிக்கவர் அவர். அப்படி இருக்கும் போது போர் முடிஞ்சு ஜெயிச்சு வந்தாச்சுன்னு வைங்களேன், அந்த பல நாள் போர் நடக்கும், தூங்காமல் சண்டைகள் உண்டு. அந்த புத்தகம் வைத்திருந்த குதிரையும் இவர் வந்த குதிரைகளும் இவர் படுத்துவார். இந்த 2 குதிரைகளும் கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து. இது வல்லவ குதிரை, இது பட்டாள குதிரைன்னு சண்டைக்கு போகிற போருக்கு போகிற மிகச்சிறந்த ஒரு குதிரை. மன்னர்கள் அமர்ந்து செல்வதற்கு பயன்படும். இப்பெல்லாம் நாம அங்கங்க என்ன வண்டி, சாரட் வண்டியா, அது மணப்பெண்களை அலங்காரம் செய்து சுமப்பதற்கு டம்மி பீஸ் ஆகிட்டோம். அக்காலத்துல அது ஒரு ஹீரோத்தனமா இருந்தது. அத்தகைய ஒரு குதிரைய பத்தி அழகா ஐயா பாடல பாடினாங்க. இந்த குழந்தைக்கு நன்றி. இப்போ அம்மா ஜான்சியம்மா, நான்சியம்மா கருத்து சொல்லுங்க. இந்த பொன்மொழி பொன்னியேழுமலை ஐயா கனடால இருந்து இணைஞ்சிருக்காரு. முதல்ல அவர் பேசிட்டோம், அப்புறம் நம்ம அப்படியே ஒவ்வொருத்தரா சொல்லிடலாம். தோழர் ஏழுமலை தோழர். வேற யாராவது? வணக்கம். வணக்கம் தோழர். இல்ல, குழந்தைங்க கேட்கறதுக்கு ரொம்ப என்ன சொல்றது மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த அவருடைய பாடல்கள்லயே கருத்துடைய பாடல்கள். இப்ப அது இப்ப நிலவை பத்தி வந்தோம்னா அதுல சூரியனுடைய ஒளி எதிரொலிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி அறிவியலும் சேர்ந்த பாடல்களா தெரிஞ்ச
பொறுக்கி எடுத்து குழந்தைங்கள பயிற்சி கொடுங்க. அதை விளக்கி அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ பேசும்போதும் பாடல்கள் பாடும்போதும் அந்த அம்மா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க விஜயலட்சுமி. அதை அப்படியே அதுங்களுக்கு அதை விளக்கி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட பாடலை பாட சொல்லுங்க. அறிவியலை புகுத்தணும் எதுவுமே. நம்ம கான்ஸ்டியூஷன் அதான் சொல்லுது. பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா சயின்டிஃபிக் டெம்பரை வந்து மக்களிடையே விதைக்கணும்னு சொல்லுது. ஆனால் இப்போ இருக்கிற அரசு அதுக்கு நேர் எதிர்மாறா போகுது. அதனால நம்ம குழந்தைங்க கிட்ட அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும், மத மனப்பான்மையை குறைக்கணும். ஆனால் அது கூட சிக்கல். மத மனப்பான்மை குறைக்கலன்னா நிறைய பிற்போக்குவாதிகள் அதை வந்து சொல்லுவாங்க. முடிஞ்ச வரையில செய்யலாம், அவ்வளோதான். ஆனால் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதிலே யாரும் வந்து எதிர்க்க முடியாது, குறை சொல்ல முடியாது. அது மாதிரியான பாடல்களை எடுத்து பயிற்சி கொடுங்கன்றது தான் என்னோட யோசனைன்னு வச்சுக்கோங்க. நன்றிம்மா. நன்றிங்க தோழர், நன்றி. வேற யாராவது பேரண்ட்ஸ், யாராவது குழந்தைங்களுடைய பெற்றோர்கள் யாராவது குழந்தைகளை வாழ்த்தி பேசுறீங்கன்னா முன் வந்து பேசலாம். குமார் இருக்காங்களா? பாக்குறீங்களா? பத்மா தோழர். ஏன்னா குழந்தைகளுக்கு பாராட்டும் ஊக்கம் தான் ரொம்ப 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 முக்கியம். அதனால உங்களுடைய நீங்க சொல்லக்கூடியது ஒரு சின்ன வார்த்தையா இருந்தாலும் அது அவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப நாங்க பாராட்டுறதை விட நீங்க பாராட்டுனீங்கன்னா அவங்க இன்னும் அது அவங்களுக்கு பெரிய ஊக்குவிப்பா இருக்கும். நித்யா தோழர். நீங்க மாதவன் தோழர் இருக்கிறாரு. நான் சொல்லிடுறேன். மாதவன் தோழர் இருக்கிறாரு. இல்ல, இன்னைக்கு சிறப்பு. இந்த முதல் குழந்தை வந்து சரவண பிரபா. அவங்க வந்து நகை பத்தி பாடல் பாடலாம். என் சத்தம் கேட்கலையா? இப்ப கேக்கு. தமிழ் ஒளி ஐயாவோட பாடல சரவண பிரபா முதல்ல நகை பத்தி பாடினாங்க. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல பாடல் தான் அது. பெண் பிள்ளைகளுக்கும் சரி, ஆண் பிள்ளைகளுக்கும் சரி, பெரிய ஈடுபாடு இப்போ வர்ற ஜெனரேஷன்ல இருக்குது. நகை பத்தின ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. அதனாலதான் அது ரொம்ப விலை கூடிட்டே போகுது. அவங்க ரொம்ப ராகத்தோட அதுக்கான ஒரு நல்ல வடிவமைப்போட வந்திருந்தாங்க. நல்ல பட்டுப்பாவாடை கட்டி ரொம்ப அழகா ஒரு ராகத்தோட பாடினாங்க. வாழ்த்துக்கள் சரவண பிரபா, வாழ்த்துக்கள். அத பயிற்சி கொடுத்த பெற்றோர்களுக்கும் சரி, விஜயலட்சுமி டீச்சருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அழகா பாடு. நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாடுங்க. பரிசு பெற்றதா சொன்னாங்க, அதுக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் தமிழொலி ஐயாவோட பாடல சாரதி பாடினாரு. அவரு ஒரு டியூன்ல ரொம்ப நல்லா பாடினாரு. காவேரி பத்தி பாடினாரு. காவேரி பத்தின தகவலும் அவர் சொன்னாரு. சில சிறப்பான தகவல் சொன்னாரு. எங்க இருந்து அது உருவாகுது, எங்கெங்கெல்லாம் வந்து முடியுது, என்னென்ன பண்ணுது அப்படின்னு. அப்புறம் இறுதியில அவர் ரொம்ப அழகா பாடிட்டு இறுதியில அவரு சொன்னாரு, காவேரி மாதிரி நம்ம மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கணும்னு சொன்ன கருத்து ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள் சாரதி. நிகழ்ச்சியில தொடர்ந்து வாங்க. இது பயிற்சி கொடுத்த பெற்றோருக்கும் சரி, வழிநடத்தின பத்மா டீச்சருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் தன்விகா பாடினாங்க. தன்விகா வந்து ஒரு கதை சொன்னாங்க. வலி தாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை சொன்னாங்க. மரக்கட்டை எப்படி வலி தாங்குது, அது கடைசியில என்ன ஒரு சிறப்பான இடத்துக்கு போச்சு. நம்மளும் வலி தாங்குற வாழ்க்கை தான் சிறப்பானது, தாங்கினாதான் நல்ல வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நல்ல தகவலை சொன்ன தன்விகாவுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ரொம்ப தெளிவா பேசினாங்க. அவங்க ரொம்ப ஓவியம் நல்லா அழகா வரைவாங்க. பேச்சு போட்டியில நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காங்க, கவிதை போட்டியில வாங்கியிருக்காங்க அப்படின்றது எங்களது மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி தன்விகா. அதுக்கப்புறம் நவீன்குமார் அவங்க ரொம்ப சிறப்பா ஒரு பாடல் பாடினாங்க. நிலா பத்தி பாடினாங்க. ரொம்ப நல்ல அழகா ஒரு டியூன்ல பாடினாங்க. எப்பவுமே நம்ம எல்லாத்துக்குமே நிலா ரொம்ப பிடிக்கும். அது நிலாவை ரசிக்காத மனிதர்களே இல்ல அப்படின்ற மாதிரி. அதுக்கான சில தகவல்களை விஜயலட்சுமி டீச்சரும் கொடுத்தாங்க. கனடால இருந்து அந்த பொன் ஏழுமலை அந்த தோழரும் அதற்கான தகவலை வலியுறுத்தி பேசினாங்க.
அது அந்த குறிப்பு குடுத்தாங்க. அது ரொம்ப சரியானது. அறிவியல குழந்தைகளுக்கு இடையே கொண்டு போறது அவ்ளோ முக்கியம். நம்ம தொடர்ந்து செஞ்சுருவோம். அதுக்கான கருத்துக்கள நம்ம வந்து சேகரிச்சு வச்சு, அடுத்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம அத தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஏழுமலை தோழர். நவீன்குமார் ரொம்ப சிறப்பா அழகா சொன்னீங்க. கருத்துக்களோட சேர்ந்து சொன்னது நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். துவாரகா அவங்க ஒரு கதை சொன்னாங்க. கிளி கதை சொல்லி யா யாரையும் அவ்வளோ சீக்கிரமா நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதுக்கு இன்னொரு கதை விஜயலட்சுமி டீச்சர் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆம கதை சொன்னாங்க. அது அவ்வளோ உண்மை. ஆனா நம்ம எவ்வளோ வயசு ஆனாலும் சரி, இந்த கருத்து வந்து நம்ம மனதுல ஆழமா பதிய வேண்டிய கருத்து. அவ்வளோ சீக்கிரமா யாரையும் நம்பக்கூடாது அப்படின்ற கருத்து ரொம்ப அருமையா இருந்தது. குழந்தையும் நல்ல ஓவியர், கவிதை நல்லா பாடுவாங்க. பேச்சு போட்டியில நல்லா நிறைய பரிசு வாங்கியிருக்காங்கன்றது ரொம்ப சிறப்பு. தெளிவா சொன்னாங்க கதைய. வாழ்த்துக்கள் துவாரகா. வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஹரிணி ஒரு பாடல் பாடுனாங்க. குதிரை பத்தின பாடல் பாடுனாங்க. ரொம்ப சிறப்பா, ரொம்ப அழகா எல்லா குழந்தைகளுமே மனப்பாடம் பண்ணி பாடுனது ரொம்ப அருமை. குதிரை பாடல் எதுவுமே அவங்க பார்க்கவே இல்ல. இன்னைக்கு கலந்துக்கிட்ட 6 குழந்தைகளுமே அவங்களா மனப்பாடம் செஞ்சு புரிஞ்சு பாடுனது ரொம்ப சிறப்பா இருந்தது. கலந்து கொண்ட அத்தனை குழந்தைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பெற்றோர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். ஊக்கப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி தோழர், நன்றி. இன்னைக்கு எல்லாமே தமிழொலி ஐயா பத்தின பாடல்களும் கதைகளுமாக அது ஒரு இன்சிடென்டா இதாயிடுச்சு. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வந்து நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளான கீரா ஐயாவுடைய கதைகளாகட்டும், தமிழொலி ஐயாவினுடைய பாடல்களையும் கதைகளையும் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல முயற்சியில நம்மளுடைய பொதுச் செயலாளரினுடைய முன்னெடுப்புல இது அழகா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு குழந்தைகள்லாம் பங்கெடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்கை வந்து அவ்வளவு செழுமையா அழகா பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாடல் பாடும்போது சும்மா ஏனோ தானோன்னு பாடாம அதுக்கு அழகா ஒரு டியூன் போட்டு அதை ரசிச்சு சந்தோஷமா பாடினது வந்து பாக்குறதுக்கு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தது. நீங்க நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. சாரதி நவீன்குமார் பாடும்போது சாரதியும் நவீன்குமாரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அதை என்ஜாய் பண்ணி அந்த பாடலை பாடுறாங்க. அதே மாதிரி இந்த கதை சொன்ன குழந்தைகளும் அதே போலதான். தமிழொலி ஐயா வந்து நகை வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நிலா பத்தி பாடியிருக்காரு, காவிரிய பத்தி பாடியிருக்காரு, பட்டாள குதிரைய பாடியிருக்காரு. அவர் தொடாத இடமே இல்ல போல இருக்கு. எல்லா இதையும் பத்தியும் அவர் அழகான பாடல்கள் பாடியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க. தமிழொலி ஐயா மட்டும் இதை கேட்டிருந்தாருன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு இல்லையா? அவ்வளவு சிறப்பா நீங்க பண்ணீங்க. உங்களை ஊக்கப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய சார்பாக மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. உங்களை மாதிரியே நிறைய குட்டி குட்டி பிள்ளைங்க பாடுவாங்க, கதை சொல்லுவாங்க. அவங்கள நீங்க எல்லாம் ஊக்கப்படுத்தணும். சரியா செய்வீங்கன்னு நம்புறேன். அதை நானு உங்களுடைய நண்பர்களையும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள நீங்க அழைக்கணும். சரியா? அவங்களும் இதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்க சொல்லணும் என்னை ஹரிணி கூட்டிட்டு வந்தாங்க, என்னை சரவண பிரபா கூட்டிட்டு வந்தாங்க, என்னை நவீன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சாரதி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் கேட்கும் போது நமக்கு இன்னும் கூடுதலா மகிழ்ச்சியா இருக்கும். ஏதோ நம்ம மட்டும் சொன்னோம் போனோம் அப்படின்னு இல்லாம நம்ம ஒரு பெரிய குழுவை உருவாக்கும் போது இன்னும் நிறைய குழந்தைகள் தமிழொலி தாத்தா பத்தியும் கீரா ராஜநாராயணன் தாத்தா பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. எதுக்காக சும்மா வேலை இல்லாம ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் புடிச்சிட்டு இவங்கள பத்தி எல்லாம் கத்துக்கணும், பேசணும், அவங்கள பத்தி ஏன் இது பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஆளுமைகளை பத்தி நம்ம கத்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நீங்களும் அவங்கள மாதிரியாக இந்த உலகம் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக உங்களை உருவாக்க
இருக்கக்கூடிய ஒரு சின்ன முயற்சி தான் நாங்க பண்ணியிருக்கோம். இதுல நித்யா தோழர் இருக்காங்க. நித்யா தோழர் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் குழந்தைகளை ஒருங்கிணைக்கிறதாகட்டும் சரி, நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறதாகட்டும் சரி, அவ்வளோ ஈடுபாடோட என்ன உடம்பு சரியில்லாம போனாலும் சரி, என்ன வேலை வந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை அழகா நமக்காக ஒருங்கிணைச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு 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 ஆள் கிடைச்சிருக்காங்க. யாருன்னா நம்ம விஜயலட்சுமி டீச்சர். ஒரு ஆசிரியர் குழந்தைய மடியில உட்கார வச்சு நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த காட்சி இன்னைக்கு எல்லாரும் பார்த்துக்கோங்க. தன்னுடைய மடியில உட்கார வச்சு தோள் மேல சுமந்து தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மாணவிய வந்து ஏற்றி அவளை வந்து ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய மனசு ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நேர்ல பாக்குறோம். எங்களுக்கெல்லாம் இது கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்குது விஜயலட்சுமி மேம். இன்னும் நீங்க வந்து நிறைய குழந்தைகளை நம்மள கொண்டு வரணும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்குள்ள. நம்ம பொன் ஏழுமலை ஐயா சொன்னது போலதான் பிற்போக்குத்தனமாக சிந்தனைகளை வந்து குழந்தைகளோட மத்தியில புகுத்துட்டு இருக்கிற சமயத்துல உங்களை மாதிரியான ஆசிரியர்களுடைய பணி வந்து ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கு. அதை நீங்க சிறப்பா செஞ்சுட்டு வரீங்க. நீங்க எங்களுக்கு கிடைச்சது வந்து நாங்க செய்த பாக்கியம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதே போல ஒரு ஆசிரியருக்கும் குருவுக்குமான ஒரு வேறுபாடு சொல்லுவாங்க. ஆசிரியர் மாணவர்களை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குரு மாணவர்களை தன்னை போலவே ஒரு குருவாகத்தான் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆசிரியர் இல்ல, நீங்க குரு அப்படிங்கிறத நான் இங்க சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருத்தரும் கதை சொல்லி முடிச்சதும், பாடல் பாடி முடிச்சதும், அதுக்கு நீங்க ஒரு கதையும் நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஜோனா இதை நீங்க அமைச்சு கொடுக்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பேக் போனா இருக்க உங்களுடைய மருமகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு குழந்தையும் கூப்பிட்டு உங்க மடியில நன்றி நன்றி இன்னொரு குழந்தையும் கூப்பிட்டு உங்களோட இன்னொரு மடியில உட்கார வச்சுட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. பேசவே சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைதான். இல்ல நான் நல்லா நான் பண்றேன் அப்படின்னு ஆர்வத்தோட பண்ணாங்க. அவங்க குரல்ல ஒரு டயர்ட்னஸ் இருக்கு. ஆனா பரவாயில்ல, நீங்க ரொம்ப சிறப்பா இந்த நிகழ்ச்சியை கொண்டு போனீங்க. 1 மணி நேரம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த 1 மணி நேரம் எவ்வளவு செறிவுமிக்க கருத்துக்களும் கதைகளும் பாடல்களும் இந்த தளத்துல நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நிறைவா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு கதை பாடல் பாடின சாரதி, சரவண பிரபா, ஹரிணி, நவீன், தன்விகா, துவாரகா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பர். இதே மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. நிறைய பாடல்கள் பாடுங்க, நிறைய கதைகள் சொல்லுங்க, நிறைய பேச்சு போட்டிகள்ல பங்கெடுங்க, கதைகள் எழுதுங்க, கட்டுரைகள் எழுதுங்க. நாளைக்கு உங்களுடைய கதைகளும் பாடல்களும் இந்த மாதிரி மத்த அடுத்த வர தலைமுறை வந்து பாடணும். நீங்க வெறுமா இன்னொருத்தரோட பாடலை பாடிட்டு போறதோட நிறுத்தாம நீங்க எழுத முயற்சி செய்யுங்க. சரியா? உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் அடுத்த வாரம் நவீனோட குட்டி பாப்பா வந்து கதை சொல்லுவாங்க, இல்ல பாட்டு பாடுவாங்க நமக்கு, இல்லையா? சொல்றீங்களா? அடுத்த வாரம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி நன்றி. வேற யாராவது குழந்தைகளை வாழ்த்தி பேசணும்னா பேசலாம். நீங்கதான் நீங்க மழையா பொழிந்துட்டீங்க குழந்தைகளை வாழ்த்தி. அதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இப்ப நாமே பாத்தீங்க, இப்ப இந்த சொன்ன குழந்தைகளோட பேர்களை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ஒரு பேர் கூட தமிழா தெரியல. எனக்கு நான் கவனிக்கலையே தெரியல. இல்ல, அது சரவணமும் தமிழ் கிடையாது, பிரபாவும் தமிழ் கிடையாது. அதனால இப்போ நான்சி கோமகன் ரொம்ப அருவி மாதிரி ரொம்ப அழகா பேசினாங்க. ஆனா அவங்க கூட பாருங்க, அவரை பாராட்டுறேன் நான். அவங்க மகிழ்ச்சின்ற ஒரு சொல்ல சொன்னாங்க. ஆனா சந்தோஷன்ற சொல்லியும் சொல்றாங்க. சந்தோஷன்ற சொல் தமிழ் சொல் அல்ல, அது தவிர்க்கப்படணும். மகிழ்ச்சின்றது தான் நம்ம சொல்லணும். அது மாதிரி வழக்குல வந்து இது தமிழா, இப்ப நீங்க கூட சொன்னீங்க சரவண பிரபான்ற தமிழ், 2 சொல்லுமே தமிழ் கிடையாது. நான் வந்து ஒரு மின் பொறியாளர் தான். நான் வந்து ஒரு தமிழ இது கிடையாது.
எனக்கு சின்ன வயசுலேருந்து தமிழில் கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால நான் கூடிய வரையிலையும் அந்த மாதிரி வந்து தமிழ் அல்லாத சொற்களை நான் பயன்படுத்த மாட்டேன். அதுவும் குறிப்பாக இப்போ நம்ம சூழ்நிலையின் கைதியாக இருக்கிறோம் நம்ம. ஏன்னு கேட்டால் எங்கே போனாலும் அங்கே அந்த சூழலில் என்ன பேசுகிறாங்களோ அது நம்மையே அறியாமல் நம்ம மூளையில் பதிவாயிடும். எனக்கு வந்து நான் தொழில் வதியை பார்க்கும்போது நான் ஆங்கிலத்தில் பேசியே தான் எல்லா இடத்துலையும். தமிழ்ன்றது வந்து என்னுடைய பள்ளி இறுதி நாள் வரையில தான் தமிழ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆங்கிலம் தான். ஆனாலும் நான் வந்து எங்கே பேசினாலும் தமிழர்களிடையிலே பேசினா தமிழ் தான் பேசுவேன். முடிந்த வரையில் தமிழ், செந்தமிழ்னு நான் சொல்லலை, முடிந்த வரையில் தங்கிலீஷ், தமிங்கிலம் அது மாதிரி இல்லாமல் பேசணும். அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் அந்த அம்மா பேசுனதில்ல. மற்றபடி ரொம்ப நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுவும் குழந்தைகள்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு குணத்தை வளர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்ல ஒரு குடிமக்கள், அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும். இது நாற்றங்காலை வந்து நல்ல வளமான நாற்றை நீங்கள் நம்ம வளர்த்தெடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வெள்ளாமை விளைச்சல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா கிடைக்கும். அதை மனதில் வச்சு நீங்கள் செய்யுங்க. இந்த பணி வந்து மிகவும் சிறப்பான பணி. இதில் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஐயா சொன்னது மாதிரி நாற்றாங்கால மிகச்சிறந்த தமிழ் விதை விதைத்து செந்தமிழ் விருட்சத்தை வளர்ப்போம். அப்புறம் ஐயா விருட்சம் விருட்சம் இல்லை, மரம் ஐயா. அப்படிதான் அது. இது வந்து நான் உங்களை குறை சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க. நம்ம வந்து சூழ்நிலையோட பாருங்களேன். இப்ப நீங்க இந்த இந்த குழந்தைகளோட பேருங்கெல்லாம் எடுத்து நீங்க எழுதி பாருங்களேன். நான் சில எங்க போனாலும் அதை கவனிப்பேன். நான் எந்த பள்ளிக்கூடம் எங்க போனாலும் 50 பேர்ல பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா 5 பேர் தான் நல்ல தமிழ் பேரா இருக்கும். மீதி பூரா இது. அதாவது இதோட என்ன கொடுமை அப்படின்னா, இது தமிழா இல்லையான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மயக்கம் நம்மகிட்டயே இருக்கு. அப்ப நமக்கு என்ன புரிதல் இருக்கு? அந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு சமூகம். அது என்ன காரணம்ன்றது வந்து அது பெரிய செய்தி. அது அங்க அதுல போக வேண்டாம். ஆனால் சீர்கெட்டு இருப்பது உண்மை. அதை வந்து நம்ம திருத்திக்கணும்னு சொல்றதை விட மீட்டெடுக்கணும்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். மீட்டெடுப்போம், தமிழை மீட்டெடுப்போம். இது சொன்னா நிறைய கவட்டத்துல என்ன பண்றாங்கன்னா உடனே செந்தமிழான்னு ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தமிழே இல்லை, அப்புறம் எங்காச்சும் செந்தமிழ். தமிழை மீட்டெடுப்போம், அதுதான். இப்ப நான் இயல்பா சொல்றேன், இந்த சந்தோஷன்றது வந்து வழக்கத்துல வந்துடுது. அது மக்கள் மத்தியில வழக்கத்துல வந்துடுது. மக்கள் மத்தியில வந்துடுதுனாலே அதுதான் நான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மொழியை அழிஞ்சு போயிடும். மகிழ்ச்சின்ற ஒரு சொல் இருக்கும் பொழுது சந்தோஷம் என்ற சொல்லை பயன்படுத்துவதை தவிர்க்கணும்னு மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுவும் இந்த குழந்தைங்க கிட்ட நாற்றங்காலை நன்றாக வளர்த்தெடுங்கள். அதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. வணக்கம்மா. வணக்கம் பத்மாமா, வாங்க. வணக்கம். அது நீங்க கூப்பிட்ட நேரத்துல கொஞ்சம் உடம்புக்கு முடியல. நான் இன்னைக்கு நாளோட ஒரு சிறப்பு இருக்கு. இன்னைக்கு தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகளார் அவங்களுடைய நினைவு தினம். அதனாலயே ஐயா தமிழ்ல நிறைய நினைவுபடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல செய்தி, மகிழ்ச்சி. ஆமா, அது தெரியாது எனக்கு, நீங்க சொன்னதுனால. ஆமாங்க ஐயா, அண்ணாவின் பிறந்த நாள், அவரது நினைவு நாள். அண்ணாவின் பிறந்த நாள் தெரியும், மறைமலை அடிகளாருடைய நினைவு நாள். ஆமாங்க ஐயா. இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுமே நல்லா கதை சொன்னாங்க, பாடுனாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அவங்களுக்கு பயிற்சி அளித்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இடையில நெறிப்படுத்திய ஐயாவுக்கும் வணக்கம். நான்சி, நித்யா, விஜய் மிஸ், உண்மையிலேயே இன்னைக்கு வந்து கதையாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு கலந்துரையாடலா தான் இருந்துச்சு. பாடலோட கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே தமிழ் ஒலி ஐயாவுடையது அப்படிங்கிறப்ப அவர் பொது உடைமை கருத்துக்களை சொல்லக்கூடியவரா இருப்பாரு. கூடுதலா அறிவுடைமை கருத்துக்களையும் நாம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற வழிகாட்டுதலோட இன்றைய நிகழ்வு மகிழ்ச்சியாக நிறைவுறும் என்று நம்புகிறேன். நன்றி. பத்மாகுரு தோழர் பத்மாகுருக்கு ஒரு விளக்கம் ஐயா. நீங்க சொல்லும் பொழுது வாழ்த்துக்கள்னு சொன்னீங்க பாருங்க. வாழ்த்துக்கள் தாங்க ஐயா சொல்லணும், இக்கு வரக்கூடாது.
அது ஆமா. வழக்கமா ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேச்சு வழக்குல வந்துடுறதுதான். வந்துடுது. அது வரக்கூடாது. என்ன ம். அது என்ன ஆகும்னா, பேச்சு வழக்குல நீங்க வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை கேட்குதுக்கு இல்ல குழந்தைங்க, ஆமா. அதுங்களும் வாழ்த்துக்களையும் சொல்லும். அப்புறம் எழுதும் போது என்ன பண்ணும், இக்க போட்டு எழுதும். ஆ. அது இப்படியே பரவிடும். இல்ல குழந்தைங்களுக்கு நான் கரெக்டா சொல்லி கொடுக்குறேங்க. அந்த கரெக்டா வந்துருது. அது சரியான பேச்சு வழக்குல கலந்து வந்துருதுங்க ஐயா. மாத்திக்கிறோம். அதுதான் கொஞ்சம் ம். முதல்ல நீங்க வந்து ஏற்றுக்கணும், அப்புறம் சிந்திக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும், அவ்வளவுதான். இப்ப ஏன்னா நான் கூட ரொம்ப நாள் வந்து வந்து ஆங்கிலம் கலப்பு இப்படிதான் பேசிட்டு இருந்தேன். நான் ஒரு ம். 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் பாருங்க, வருடம்னு வருது, வர வருடம் சொல்லக்கூடாது, ஆண்டு தான் ஆண்டுகளுக்கு சொல்லணும். முன்பு. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் குடிமகனுடைய உரை ஒண்ணு கேட்டேன். ஆம், அப்படியே என்னை வந்து அவர் 1 மணி நேரம் பேசினாரு. அதுல ஒரு சொல்லு கூட ஆங்கிலம் இல்லை. அப்படியே என்னை யாரோ அந்த உணர்வை சொல்றதுக்காக சொல்றேன். என்னை யாரோ செருப்பால் அடித்தது போல இருந்தது எனக்கு. உண்மை ஐயா. என்ன இந்த நம்ம இலங்கை இப்படி பேசி வானொலியோட ஒலிபரப்பு செயலாளர் அவங்க வந்து சாகுல் ஹமீது அவங்க கூட அவங்களோட வாழ்நாள் முழுவதும் ஒரு சொல் கூட கலப்பில்லாம தூய தமிழ் பேசினவங்க அப்படின்னு இல்ல அவரு கேள்விப்பட்டிருக்கோம். இல்ல அவரு கலக்குறாரு. அவரு அப்படி சொல்ல முடியாது. நல்ல தமிழ் பேச சொல்றாரு. ஆனாலும் அவரும் கலக்கிறவர் தான். அப்படிங்களா? அவரும் கலக்கிறவர் தான். அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா தொலைக்காட்சின்னு போகும்பொழுது அவங்க வந்து இயல்பா செயல்பட முடியாது தொலைக்காட்சியில. அது வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது அத. அவரே கூட அப்துல் ஹமீதுக்கு வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டுக்கு பாட்டுன்னு ஒரு நிகழ்ச்சிக்கு போன போது என்னுடைய மகளுடைய முகவரி கேட்டாங்கன்னு எழுதி கொடுத்த போது அடுக்ககம்னு எழுதுங்க. பிளாட்டுக்கு அடுக்ககம்னு ஒரு சொல்ல சொன்னேன். அந்த எழுதி கொடுத்தேன். அதை பார்த்துட்டு என்னை மேடைக்கு அழைச்சி அவர் பாராட்டினார், அப்துல் ஹமீது. அடுக்ககம் பிளாட். அது போல நல்ல சொற்களை வந்து பயன்படுத்துறத வந்து குழந்தைகளை வந்து ஊக்குவிக்கணும். அதுக்கு என்ன பண்ண, முதல்ல நாம வந்து அந்த பாதையில பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கொஞ்சம் கடினமான வேலை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. அதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி. குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த அமைப்புக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். நன்றிங்க தோழர். நன்றிங்க ஐயா. அப்படியே லண்டனையும் நாங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் உங்களோட பாக்குறீங்களா? பின்னாடி வந்து இங்க பின்னாடி வந்து 1 ஏக்கர் மேல அந்த புல்வெளி ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு இப்போ பகல் நேரம். ஆமா, பகல் நேரம் எனக்கு இப்போ. இருட்டு. ஆமா. நன்றிங்க தோழர். இரவில் பகலை காணும் ஆமா. அதிசயம். பகலில் அவர் இரவை காண்கிறார். ஆமா. இதுதான் ஒரே கல்ல 2 மாங்காய். நிறைய விஷயங்கள் ஐயா இருக்கும்போது இந்த விஷயங்கள் இல்ல, நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான். ஐயா ஐயா நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில தமிழ் பேர் இல்லைன்னு யோசிச்சோம்ல, எங்களுக்கு வேற வழியே இல்லாம பொதுச் செயலாளரோட பேர் மட்டும்தான் அழகான தமிழ் பேர். அழகா பார்த்து அவர் பையனுக்கு மட்டும் சரியான தமிழ் பெயரை வச்சுட்டாங்க. ஆமா 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 ஆமா. எங்களுக்கு பெற்றோர்கள் வந்து கலந்து வச்சுட்டாங்க, சான்ஸ்கிரிட்டோட சேர்ந்து இல்லம்மா, அது 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 பின்னணியில ஒரு பெரிய சதி இருக்குது. அது பெரிய கதை அது. ஆனா அதுக்கு நம்ம இரையாயிட்டோம். அந்த இரையானதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். அதாங்க இருக்கு. நன்றிங்க தோழர். நன்றிமா. நம்மளுடைய பொதுச் செயலாளர் தோழர் அறம் அவர்கள் இணைப்புல இருக்காங்க. தோழர் தமிழ் பெயர் கொண்ட பொதுச் செயலாளர் குழந்தைகள், ஆசிரியர், வணக்கம் 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 ஐயா. வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு நிகழ்வு. ரொம்ப சிறப்பு. ஏன்னா தமிழ் ஒலியை வந்து நம்ம யாருமே அவருடைய நூற்றாண்டை வந்து கண்டுக்காம இருந்தப்ப நம்ம தொடர்ந்து எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அவர் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்டவர், ஒரு பொது உடைமையை விரும்பியவர், தமிழ் மொழி மீது மிக தீவிரமான பற்று கொண்டவர், ஒரு ஒரு வித்தியாசமான நபர். அவரை நாம தொடர்ந்து கொண்டாடணும். இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பு. என்னன்னா தமிழ் ஒலி பாடல், தமிழ் ஒலி கதை, தமிழ் ஒலி பாடல், தமிழ் ஒலி கதைன்னு இன்னைக்கு வந்துச்சு. சரவண பிரபா,
சாரதி, தன்விகா, நவீன்குமார், துவாரகா, ஹரணி எல்லாருமே ரொம்ப அருமையா சொன்னாங்க. தமிழ்மொழி பாடல்களும் கதைகளும் நிறைய இருக்கு. சின்ன சின்ன கதைகள் தான், குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொருத்தங்க சொன்னதுமே ரொம்ப அருமையா இருந்தது. அந்த நகை ரொம்ப அழகா இருக்கு. கிளி அது நகை போடுதா, மைனா அழகா இருக்கு, காக்கா அழகா இருக்கு, சேவல் அழகா இருக்கு, அதுக்கெல்லாம் நகை இல்லாம நம்ம ஏன் நகை போடணும், இயற்கையே அழகுதானா அப்படின்றது. அப்புறம் அந்த உழைப்பு சொன்னது, டீச்சருமே அந்த ஆமை கதை சொன்னாங்க. அதுவும் ஒரு தமிழ்மொழி கதையில ஒரு வேட்டைக்காரனுடைய ஒரு கதையில இருக்கும். ஆமை கதை 2 இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு கதை. அது மாதிரி கிளி சொன்ன கதைகள், அந்த கிளியை வந்து பூனையை கடிச்சு தின்றதே. அப்ப இன்னொரு கதையும் எழுதியிருப்பாரு. சரியான தருணத்தை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆசாரி கூப்பிட்டு அந்த கூண்டை வந்து நல்லா விரிவா செய்யுன்னு சொல்லியிருப்பார், கிளி கூண்டை. அவர் அந்த லேசா சின்ன கதவை திறக்கும் போது ஆசாரியினுடைய கையை கொத்தி விட்டு அந்த கிளி பறந்து போகும். அப்ப குழந்தைகளுக்கு ஒரு நீதியை சொல்லக்கூடிய கதைகள் நிறைய இருக்கு. அந்த டீச்சர் இன்னும் பொருத்தமா அதை ஒட்டியான கதைகள். நம்ம காவிரி பாடல்ல சிலப்பதிகாரம் நீங்க ஆரம்பிக்கும் போது பார்த்தா அங்க ஒரு முனிவருடைய அந்த முனிவர் ஒரு சின்ன செம்பு மாதிரி வச்சிருப்பாங்களே, அந்த கமண்டல நீரை கவுத்தி விட்டாரு, அதுதான் காவிரியா வருதுட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்மொழி வந்து ஒரு சின்ன அடி அடிக்கிறார். பொதிகை மலையில இருந்து அந்த இந்த மலையில இருந்து வர்ற குடகு மலையில இருந்து வர்றது அப்படின்றது, அதே ஒரு சயின்டிபிக் இது நம்ம பூத்துறோம். காவியங்கள்ல சும்மா கடவுள்களை புகழ்ன்றதுக்காண்டி அப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது வந்து பொய் அப்படின்றது. நம்ம தோழர இவங்க சொன்னாங்களே, எழுமலை தோழர், அது வந்து உண்மை. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 51AC நினைக்கிறேன், ACE வரும்னு நினைக்கிறேன். அதனுடைய இதுல வந்து என்னன்னா, இந்திய மதச்சார்பின்மை, மனிதாபிமானம், சயின்டிபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மை, இந்த 3ம் இருந்தால்தான் ஒரு இந்திய குடிமகனாவே அவன் அங்கீகரிக்கப்படுவான். அப்ப ஒரு இந்திய இது வந்து கட்டாயம்னு சொல்லல அதுல. ஆனா இந்திய குடிமகனாக இருப்பவன்ற தகுதி எப்ப வரும்னா, மதச்சார்பற்ற தன்மை இருக்கணும், மனிதாபிமானம் இருக்கணும், அறிவியல் மனப்பான்மை இருக்கணும். அப்ப அந்த அறிவியல் மனப்பான்மை இன்னைக்கு வந்து பயங்கரமா ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டு இருக்குது. அந்த நேரத்துல நம்மளும் தோழர் சொன்னது போல ஒவ்வொரு கட்டங்களிலும் நம்முடைய அறிவியல் என்ன, இதுல உள்ள அறிவியல் என்ன என்று சொல்லிட்டு போலாம். இந்த மற்ற பாடல்கள் ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு எல்லா குழந்தைகளுமே ரொம்ப அருமையா சொன்னாங்க. சின்ன சின்ன கதைகள்ல அதுல ஒரு நீதியை வைத்து நாம் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு வந்து குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு இப்ப குழந்தைகளை ஆர்வத்தை பல்வேறு திசைகளில் திருப்பக்கூடிய சாதனங்கள் நிறைய கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு நல்ல திசையில் செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைகிறது. நான் டீச்சர் அவங்க ரொம்ப நல்லா ஒருங்கிணைச்சாங்க. நம்ம நான்சி கோமகனும் நம்மளுடைய நித்யாவுடைய உழைப்பு எல்லாம் குழந்தைகளோட பெற்றோர்களும் இது பண்ணாங்க. நம்ம இதுல வந்து திருக்குறள் அந்த கோடைகால பயிற்சி முகாம்ல நம்ம கலெக்டர் வந்து செஞ்சிருந்தார். ஒரு ஓவியத்துக்கு தனியா, இசைக்கு தனியா, திருக்குறளுக்குன்னு தனியா செஞ்சிருந்தார். அப்படி செய்த இதுல உள்ள ஒரு மாணவன் தான் நவீன்குமார் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அந்த கலெக்டர் கேட்டாருன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் வந்து உண்மையிலே தீரா காதல் திருக்குறள்னு போன வருஷம் தமிழ் மொழியில் இலக்கியத்தில் ஆர்வமுள்ள மாநிலம் முழுக்க உள்ள நபர்களை எல்லாம் அழைத்து, மாணவர்களை 11ஆம் படிக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் அழைத்து 2 நாள் இங்க தங்க இடம் கொடுத்து உணவு கொடுத்து நடத்துவார். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தமிழரும் திருக்குறளின் கருத்துக்களை நாம மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விளைவாக அந்த பையன் உருவாகி வருகிறான்றது ரொம்ப அருமையான விஷயம். நம்ம இது போன்ற நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். எழுமலை தோழர் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் இங்கிலீஷ்லாம் வருது, இருந்தாலும் அவருடைய இது பங்களிப்பு முடிந்தவரை நாம் தமிழில் பேச முயற்சி செய்யலாம். இப்ப பேர் வந்து பல பேர் அப்பா தமிழாசிரியராக இருந்ததுனால முதல் பையனாக இருக்கும்போது உயிரெழுத்தான ஆள் ஆரம்பிக்கணும்னு வச்சு தமிழ்ல சிறந்த சொல் என்ன அப்படின்னு பார்த்து அந்த சொல்லை அறமளத்த நாதன் தான் வைக்க சொன்னாங்களாம். ஆனா அறம்ன்றதான் சிறப்பான வார்த்தை அப்படின்ட்டு வச்சாரு. அது வந்து தமிழ் பற்றுனால அப்பா பேனாவை எடுத்து எழுதினாலே தமிழ் வாழ்கன்னு தான் எழுதுவார். எழுத்தே ஒரு பேனாவை எடுத்து எழுத்து அதான் எழுதுவார். அதனால அவருக்குள்ள தமிழ் பற்றின் காரணமாக பாரதி சொல்றானே, தெல்லுற்று தமிழமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார்மா. தமிழ் அமுதின் சுவையை கண்டு அறிஞ்சிட்டாங்கன்னா மரணமே இல்லைன்னுமா. அந்த மாதிரியான ஒரு நம்மளுடைய தமிழின் உயர்வை நாம்
குழந்தைகள் மத்தியிலேயே நாம் புகுத்த வேண்டும். முடிந்தவரை தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளுடைய நிகழ்வை நடத்தலாம். மிக அருமையான நிகழ்வு. ஒருங்கிணைத்த அனைவருக்கும் நன்றி. தோழர் எலுமலை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி தோழர். ஒரு நிமிடம். அதாவது பெயர் வைத்து விடுவார், அவருடைய எண்ணம் பெயர் வைத்தார் உங்களுக்கு அறம்னு. ஆனா நீங்க மருத்துவத்துறைக்கு போய் கூட நீங்க அறமாவே வாழ்கிறீர்கள். அதுக்காக உங்களுக்கு ஒரு என்னுடைய பாராட்டு. உள்ளபடியே பாருங்க, இதுல ஒரு இணைவு பாருங்க. என்னுடைய பேரனுக்கு நான் வச்சிருக்கிற பெயர் அறிவன், வால் அறிவன். அந்த திருக்குறளுக்கு அதுதான் நான் அறிவன் பேர் வச்சிருக்கேன். பேத்திக்கு ஆதிரைன்னு பேர் வச்சிருக்கேன். அதனால நீங்க நானும் ஒரு பொறியாளர், நீங்க ஒரு மருத்துவர். நம்ம 2 பேரும் இந்த நிகழ்வுக்கு, இந்த மழலைகளுடைய நிகழ்வுக்கு நம்முடைய நேரத்தை செலவிடுறோம். எவ்வளவு பேர் அது செய்யறாங்க? நான் 100ல் ஒருத்தர், 1000ல் ஒருத்தர். அதனால அறமாகவே நீங்கள் சிறப்பான பணிகளை செய்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துகள். நன்றி தோழர். நன்றி நன்றி நன்றி. நன்றி தோழர். நித்யா தோழர், நீங்க உங்களுடைய நன்றி உரை சொல்லி நிறைவு செஞ்சிடலாம் தோழர் நிகழ்ச்சிய. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பொதுச் செயலாளரா இருக்கட்டும், கனடால இருந்து கலந்துகிட்ட பொன் ஏழுமலை தோழரா இருக்கட்டும், அவங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க குழந்தைகளை ஊக்கப்படுத்தினது ரொம்ப சிறப்பு. அது குழந்தைகளுக்கு போய் சேரும், அவங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பா ஒருங்கிணைச்சாங்க விஜயலட்சுமி டீச்சர். அவங்க அதுக்குன்னு அவங்களுக்கு இயல்பாவே வருது. அவங்க ஆசிரியரா இருக்கிறதுனால இயல்பாவே அதற்கான விஷயங்களுக்குள்ள அவங்க ரொம்ப அந்த குழந்தைகளுக்கு புரியுற மாதிரியான சின்ன சின்ன கருத்துக்களை ரொம்ப அழகா வடிவமைச்சு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தாங்க. மனமார்ந்த நன்றிகள் விஜயலட்சுமி டீச்சர். நான்சி தோழருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒருங்கிணைப்புல ரொம்ப முக்கியமானவங்க. என் கூட தொடர்ந்து செயல்படுறாங்க. எந்த நேரத்துல வேணா எந்த கேள்வி வேணா கேட்டுக்கலாம். முடியலன்னா கூட நாங்க 2 பேருமே அதிகமா வாட்ஸ்அப்ல தான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்குவோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு குழந்தைகளை உற்சாகப்படுத்துனீங்க நான்சி தோழர். ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. குழந்தைகள் ஒரு 6 குழந்தைகள் இதுல கலந்துக்கிட்டாங்க. அவங்க பேரை ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். குழந்தைகளும் நான்சி தோழர் சொன்ன மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாங்க. தொடர்ந்து கலந்துக்கோங்க. உங்களோட நண்பர்களையும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வைங்க. நல்ல தகவல்களை இங்க நாம தெரிஞ்சுக்கலாம். இது நம்மளுடைய வாழ்வை வழிநடத்துவதற்கான அரிய கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறுது. இப்படி இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரியான சிறப்பான நிகழ்ச்சி அதிகமா நடக்கிறது இல்ல. அதனால குழந்தைகளுக்கு இந்த நிகழ்ச்சி அவ்வளவு முக்கியத்துவமானது. கலந்துக்கிட்டு கதை சொல்லி பாடல் பாடிய அனைத்து செல்ல குழந்தைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செயல்பட உழைத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி டீச்சர். நன்றி.